வணக்கம் லெட்ஸ் கோ வியூவர்ஸ், நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another IPL மேட்ச் ப்ரிவ்யூ. ஃப்ரைடே ஈவினிங் வீக்கெண்ட் ஆரம்பிக்க போது அப்படியே ஜாலியா ரிலாக்ஸ்டா ஒரு மேட்ச் பார்க்கணுமா, அந்த மேட்ச் அப்படியே விறுவிறுப்பா த்ரில்லிங்காவும் இருக்கணுமா, அதுதாங்க இந்த மேட்ச். சென்னையில நடக்க போகுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி போன சீசன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை பிளே ஆஃப் போக விடாம தடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஃபேன்ஸ் ரெண்டு டீமோட ஃபேன்ஸுக்கும் அப்படி ஒரு ரைவல்ரி இருக்கு. இந்த மேட்ச் வந்து ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலா விறுவிறுப்பா காத்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மேட்சும் அதுக்கு தகுந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் ஹையா இருக்க போகுது அப்படின்றதான் என்னுடைய ஒரு பார்வையா இருக்கு. நான் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ரெண்டு டீம்ஸும் ஓரளவு ஈவன்லி பேலன்ஸ்டா இருக்காங்களோ அப்படின்ற டவுட் வருது. அதை பத்தி டீட்டெயிலா அந்த வீடியோல பார்ப்போம். பட் அதை விட ரொம்ப முக்கியமா இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் வென்யூவா, அதுவும் வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போன மேட்சும் போச்சு அப்படின்றதுனால இந்த மேட்சும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. டீட்டெயில அந்த மேட்சை ப்ரிவியூ பண்றதுக்கு ரெண்டு பேரை நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நமஸ்காரா குரு. இந்த மேட்ச் நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஆர்சிபி இஸ் வின்னிங் திஸ் கேம் 100%. சென்னையில சிஎஸ்கே சேப்பாக்ல வச்சு அடிப்போம், அப்செட் பண்ண போறோம். வேற லெவல்ல இருக்க போற மேட்ச், கண்டிப்பா வந்து பாருங்க. எந்த தைரியத்துல சொல்றேன்னு நீங்க கேக்குறீங்க. விராட் கோலி இருக்காருங்க எங்ககிட்ட, கிங்கிங்க அவரு. 20 ஓவர் ஆனா பெரிய இன்னிங்ஸ், பெரிய ஸ்கோர். அவருக்கு மட்டும் இல்ல, ஆர்சிபிக்கும் 180க்கு மேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாங்க அடிச்சோம்னா மேட்ச் ஜெயிச்சு காட்டுவோம். பாக்குறீங்களா? அதே மாதிரிதான் சேஸ் அப்படின்னு வந்தாலும் யார்கிட்ட வரணும்? சேஸ் மாஸ்டர் அவரும் எங்ககிட்ட தானே இருக்காரு. விராட் கோலி இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச்ல உயிர் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்கும். விராட் கோலி பெரிய ஸ்கோர் அடிப்பாரு, எழுதி வச்சுக்க. ரஜத் பத்திதர் இருக்காருங்க எங்ககிட்ட, ஸ்பின் பேஷர். நீங்க தான் அப்படியே ஸ்பின்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஸ்பின் சோக்கு போடுவீங்க சேப்பாக்கலன்னு. ரஜத் பத்திதர் ஸ்பின் பேஷர் வச்சிருக்கோம். அண்ட் ஜிதேஷ் சர்மா உங்க 3 ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாவும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவரும் கண்டிப்பா பெரிய இன்னிங்ஸ் ஆட போறாரு. அண்ட் எனக்கு என்னமோ லைட்டா தோணுதுங்க, ஒரு டவுட் வருது. லியம் லிவிங்ஸ்டன், நீங்க எல்லாம் வந்து என்ன இங்கிலாந்து பிளேயர், இவெல்லாம் சேப்பாக்கல என்ன ஆட போறான்னு தானே நினைக்கிறீங்க. இங்கிலாந்துக்கான லியம் லிவிங்ஸ்டன் கிடையாது இது வந்து IPL ஆடுற மிருகம். லியம் லிவிங்ஸ்டனும் ப்ரூவ் பண்ணி காட்டுவாரு, வேற லெவல் பேட்ஸ்மேன் அப்படின்னு. பவுலிங்ல நீங்க என்ன திருப்பி இதே அஸ்வின், ஜடேஜா, நூறு தான் சொல்லுவீங்க. எங்க கிட்டயும் பவுலர்ஸுங்க இருக்காங்க. எந்த விக்கெட் எந்த பிச் வேணா கொடுங்க. ஜாஷ் ஹேசல்வுட் கீ பவுலர், செம்மையா பவுலிங் போட போறாரு எங்க கிட்ட. அவர் போக யாஷ் தயால் இருக்காரு, புவி இருக்காரு, புதுசா ஒரு பையன் ரசிக்தார் சலாம்னு ஆடுவான். நாங்களும் ஃபாஸ்ட் பவுலிங் வச்சிருக்கோம், ஸ்பின்னர்ஸும் வச்சிருக்கோம். குருணால் பாண்டியா ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பவுலர்னு அவருக்கே தெரியாது, ஆனா விக்கெட் எடுப்பாரு, அப்படி ஒரு பவுலர் வச்சிருக்கோம். சுயாஷ் சர்மா வேற லெவல் பவுலிங் போட்டிருக்காரு. போன மேட்ச் கொஞ்சம் அங்க இங்கே இருந்துச்சு, ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபார்முக்கு வருவாரு. சேப்பாக் அவருக்கு சூட்டும் ஆகும். பாக்குறீங்களா? இதெல்லாம் விடுங்க. லியம் லிவிங்ஸ்டன் ரைட் ஹேண்டருக்கு லெக் ஸ்பின் போடுவாரு, லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப் ஸ்பின் போடுவாரு. வந்து ஃபேஸ் பண்ணி பாருங்க, மேட்ச் நடக்கும் போது தெரியும். ஆர்சிபி ஜெயிக்க போது 100% கன்ஃபார்ம். பாக்குறீங்களா? யார் நீங்க எங்க ஊர்ல வந்து எங்களே அடிப்பியா? முடியுமா? அதெல்லாம் நடக்கிற விஷயத்த பேசியா? கோலி வந்து 20 ஓவர் ஆனா நீங்க பெரிய ஸ்கோர் அடிச்சு ஜெயிச்சிருக்கீங்களா? கோலி 20 ஓவர் ஆடணும்னா அதுல 4 ஓவர் ஜடேஜா ஃபேஸ் பண்ணி ஆகணும். முடியுமா? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு கேஸ்ன்னு தெரியும். அதுல ஜடேஜா அகேன்ஸ்டா ஸ்டாட்ச் எடுத்து பாருங்க. விராட் கோலியை ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரே பவுலர்னா ஜடேஜா தான். ரொம்பவே முக்கியமான மேட்ச் இது. ஜடேஜா கண்டிப்பா ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ரஜத் பத்திதர் ஸ்பின் பேஷனாம்ல உங்க கேப்டனு. அஸ்வினிக்கு அகேன்ஸ்டா அவர் ஸ்டாட்ச் பாருங்க. ஃபேஸ் பண்ண நம்பர் ஆஃப் பால்ஸை விட ரன்ஸ் கம்மியா அடிச்சிருக்காரு. சரியா? தடுமாற்றம் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா 2 வாட்டி அவுட் வேற. இந்த லட்சணத்துல ஸ்பின் பேஷர் என்னையா நீங்க காமெடி பண்ணாதீங்க. அதே மாதிரிதான் ரச்சின் ரவீந்திரா பெரிய ஸ்கோர் அடிப்பாரு. நீங்க சொன்னீங்களே கிங் பெரிய ஸ்கோர் அடிப்பாரு, ரச்சின் ரவீந்திரா பெரிய ஸ்கோர் அடிப்பாரு. ரச்சின் ரவீந்திரா அடிச்சாலாம் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா முக்கியமான மேட்ச். போன மேட்ச் இருந்த அதே ஃபார்ம் இன்னும் வேற லெவல்ல மாத்தி கொண்டு வந்து இந்த மேட்ச்ல அடிப்பாரு நான் நினைக்கிறேன். அதை தாண்டிங்க சிவம் டூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆர்சிபில தான் இருந்தாரு. உங்க டீம்ல இருந்து எங்க டீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பெல்லாம் ஆர்சிபி அகேன்ஸ்ட் ஆடினாலும் நல்ல ஸ்கோர் அடிக்கிறாரு. அந்த சிவம் டூபே இந்த மேட்ச் திரும்ப ஃபார்முக்கு வர போறாரு, பொறுத்து இருந்து பாருங்க. என்ன உங்க சுயாஷ் சர்மா எங்க ருத்ராஜ் அவுட் ஆகி இருக்கிறாரு தான், யாரும் இல்லைன்னா அதெல்லாம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். ஆனா எங்க கிட்ட ராகுல் திரிபாதி, கூடா, சாம்கரன் எல்லாம் இருக்காங்க. டூபே ஃபார்முக்கு வர மாதிரி இவங்களாம் ஃபார்முக்கு வரமாட்டாங்களா? என்ன கண்டிப்பா வருவாங்க. எங்க பவுலிங் ஆமாங்க 3 ஸ்பின்னர் வச்சிருக்கோம். இந்த 3 ஸ்பின்னர் தான் எங்களுக்கு அதிக விக்கெட் எடுப்பாங்க. அதை தாண்டி எங்கள்கிட்ட கலீல் அஹ்மதும் இருக்காரு. என்ன பண்றோன்றதை மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலயே பவுலிங்ல டீசெண்டா போட்டது குருணால் பாண்டியா தான், 7 எக்கானமி. ஆனா அவரெல்லாம் அடிச்சிருவாங்க. நாங்க என்னங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிய மாட்டீங்க எனக்கு. நான் நிறைய விஷயம் இருக்கு, மேட்ச் நடக்கும்போது பார்த்து புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சும்மா திருப்புல தானமா ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சிஎஸ்கே சென்னையில சிஎஸ்கேவை அடிச்சுக்கவே முடியாது. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். வேற என்ன, புவனேஸ்வர் குமார் இருக்காருன்னு சொன்னீங்களாம்ல,
புவனேஸ்வர் குமார் இருக்காரு தான் பெஞ்சில. இந்த மேட்ச் அவர் ஃபிட்டா இருந்தாலும் யாருக்கு பதிலாக விளையாட வைப்பீங்க? விராட் கோலியை டிராப் பண்ண போறீங்க? அவரை விளையாட வைக்க உங்க டீம்ல இடம் கிடையாது. அதுல நீங்க 4 ஃபாஸ்ட் பவுலரோட சேப்பாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அடிதான் வாங்க போறீங்க. உங்ககிட்ட ஸ்பின்னரும் கிடையாது. இந்த லட்சணத்துல ஒரு டீமை வச்சுக்கிட்டு சேப்பாக்குல வந்து ஆர்சிபி அடிப்பீங்களாம். நல்லா இருக்கே அவங்க பேச்சு. நாங்க தான் ஜெயிக்க போறோம். மேட்ச் நடக்கும்போது பாருங்க. இப்போ இந்த மேட்ச்ல இந்த 2 டீமுக்கு என்ன பிளேயிங் லெவன் இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 2 டீமுமே வந்து ஒரு வெற்றியில இருந்தா இந்த மேட்சுக்கு வராங்க. 2 டீமுமே ஜெயிச்சு தான் இந்த மேட்சுக்கு வராங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்சிபி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விக்டரி, கேகேஆருக்கு அகைன்ஸ்டா நல்ல ஒரு டாமினன்ட் விக்டரி அப்படின்னே சொல்லலாம். அதுல இருந்து வராங்க. அவங்க இந்த வின்னிங் காம்பினேஷன் மாத்தணுமான்னு யோசிப்பாங்க. இன்னொரு பக்கம் சென்னையிலேயே வச்சு மும்பையை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க கண்டிப்பா அந்த காம்பினேஷனை மாத்த மாட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே பீயிங் சிஎஸ்கே, அவங்க ஒரு பிளேயரை வந்து ஆட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சீசன் முடிகிற வரைக்கும் அந்த பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா சிஎஸ்கே கிட்ட வந்து மாற்றங்கள்லாம் நீங்க வந்து பார்க்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இன் மை ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தேவ்தத் படிக்கல் நம்பர் 3ல ஆடுறாங்க. சென்னையில அது ஒரு வேலை தேவையில்லாத மூவா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. உங்களுக்கு சென்னையில எக்ஸ்ட்ரா பேட்டரோட நீங்க போறதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போறது உங்களுக்கு வந்து இன்னமும் அதிக பெனிஃபிட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்வப்னில் சிங் ஒரு நல்ல ஸ்பின்னர். சென்னை விக்கெட்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட ஆர்சிபி போனா அவங்களுடைய அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் வலுப்படுத்தின மாதிரி இருக்கும். மேபி அதுதான் ஒரே சேஞ்ச் ஆர்சிபி பண்ணக்கூடிய சேஞ்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு பெருசா சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. புவனேஸ்வர் குமார் ஆடுவாரா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கீ மேட்ச் அப்ஸ். ரஜத் பத்திதர் ஸ்பின் பேஷர், ஆனா அஸ்வின் கிட்ட செமையான ஒரு வீக்னஸ் இருக்கு. 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ஒரு வித்தியாசமான சேஞ்சான ஒரு ரஜத் பத்திதரை பார்க்க போறோமா? அவர் வந்து கேப்டனா இருக்கிறான்றதுனால பொறுப்பெடுத்து அஸ்வினையும் நல்லா ஆடுவாரா, இல்ல அஸ்வின் கிட்ட அவர் அவுட் ஆவாரா மறுபடியும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். விராட் கோலி வர்சஸ் ரவீந்திர ஜடேஜா, அனதர் மேட்ச் அப். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், டேர்னிங் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்டர். அந்த பால்ஸுக்கு வந்து விராட் கோலி நிறைய அவுட் ஆயிருக்கிறாருன்றதெல்லாம் நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்துட்டு வரோம். ஆனா இப்போ அவர் ஃபார்ம்ல இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா அந்த ஃபார்மை வந்து சேலஞ்ச் பண்ணுவாரா, இல்ல விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா சக்சஸ்ஃபுல்லா ஆடிடுவாரா, அதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். 3வது மேட்ச் அப் ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் ஜிதேஷ் சர்மா. ரவீந்திர ஜடேஜா சம பவுலர். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசுறோம், நிறைய பேரை ட்ரபிள் பண்ணியிருக்காரு விராட் கோலியே ஒரு மேட்ச் அப் அப்படின்னு. பட் ஜிதேஷ் சர்மா ரவீந்திர ஜடேஜாவை கம்ஃபர்டபுள் ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கணும்னா ஜிதேஷ் சர்மா ரவீந்திர ஜடேஜாவை அட்டாக் பண்ணணும்னு ஆர்சிபி வந்து விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் மேட்ச் அப் ருத்துராஜ் கைக்வாட் வர்சஸ் ஸ்ரேயாஸ் சர்மா. ருத்துராஜ் கைக்வாட் சம பேட்ஸ்மேன், ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஆனா அவர் இது வரைக்கும் ஸ்ரேயாஸ் சர்மாவை ஒரே ஒரு பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. காரணம் அந்த ஒரு பாலே அவுட் ஆயிட்டாரு அப்படின்றது தான். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மேட்ச் அப்போ இருக்க போது ருத்துராஜ் கைக்வாட் வர்சஸ் ஸ்ரேயாஸ் சர்மா. ஸோ தீஸ் ஆர் மை 4 மேட்சப்ஸ். அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஹோம் டீம் அவங்க சைட்ல இருந்து யாரு அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ஒரு பெரிய ஸ்கோர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சிவம் டூபே, இவங்க 2 பேர் பேட்டிங்ல, ரச்சின் ரவீந்திரா அண்ட் சிவம் டூபே. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவி இந்திரன், ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல. ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, இவங்க 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமா இருப்பாங்க அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் ஷோக்கை வந்து போடுறதுக்கு. என்ன நடக்க போகுதுன்றத மேட்ச்ல பார்க்கலாம். அண்ட் ஆர்சிபி தரப்புல இருந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் விராட் கோலி அண்ட் ஜிதேஷ் சர்மா, இவங்க தான் கீ பேட்ஸ்மேன் டு வாட்ச் அவுட் ஃபார். ஹேசல்வுட் அண்ட் ஸ்ரேயாஸ் சர்மா பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஜாஷ் ஹேசல்வுட் எந்த விக்கெட்லயும் செமையா போடுவாரு, இந்த விக்கெட்லயும் நல்லா போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் என் சைட்ல இருந்து, ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லாம இல்ல. விராட் கோலி லாங் இன்னிங்ஸ் ஆடினா ஒரு 180 அடிச்சா எந்த டீம் 180 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்குதோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனா அதே நேரத்துல செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வரும். ஸோ சேஸ் பண்றதும் ஓரளவுக்கு வந்து ஸ்லைட்லி ஈஸியரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாஸ் ஜெயிச்சா கேப்டன் வந்து சேஸ் பண்ணதான் விரும்புவாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுற டீம் 180க்கு மேல அடிக்கணும், முடியுமா அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி போவேன்னா, சிஎஸ்கேக்கு ஒரு 55% போவேன், ஆர்சிபிக்கு ஒரு 45% போவேன். விராட் கோலி பெரிய ஸ்கோர் அடிச்சா அந்த 45% வந்து ஒரு பெரிய வின்னிங் பெர்சன்டேஜா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். That's it for this video. அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then, please take care, like, share and subscribe. Thank you.